Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு மீதமான சாதத்துல ஒரு 10 ரெசிபீஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்ல சாதம் வைப்போம், அது எப்படியாவது கொஞ்சம் மிச்சமாயிடும். அந்த மிச்சமான சாதத்தை நம்ம என்ன செய்யலாம்? நிறைய பேர் தக்காளி சாதம் செய்வாங்க, புளி சாதம் செய்வாங்க. அது யூசுவலா எல்லாரும் செய்யறது தான். இதுல வேற டிஃபன் ஐட்டம்ஸும் நம்ம செய்யலாம். அது எனக்கு தெரிஞ்ச இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சாதம் மிச்சானா அதில் கார தோசை ஊற்றலாம். இந்த கார தோசை எப்படி ஊற்றுறது அப்படின்னா, நீங்கள் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் சாதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசியோட இந்த சாதம், அப்புறம் காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்றலாம். ரவை தோசை போல் சுற்றியும் ஊற்றலாம். ரவை தோசை போல் சுற்றி ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் கடுகும் கொத்தமல்லி தலையும், கடுகு தாளித்து கொட்டிக்கோங்க. கொத்தமல்லி தலை நிறையா நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை இல்லை அப்படின்னா நீங்கள் முருங்கை இலை கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தோசையிலே காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் கலராக தோசை அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த தோசை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சாதத்தை யூஸ் பண்ணி பக்கோடா செய்யலாம். தேவையான அளவு சாதம் எடுத்துக்கோங்க, நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. அதில் தேவையான அளவு கடல மாவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா கையில் பிசைஞ்சிட்டு பேனில் ஆயில் வச்சுட்டு நல்லா சூடான பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போடுங்க. சூப்பரான சாதம் பக்கோடா உங்களுக்கு ரெடி ஆகிடும். மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிலக்கடலை வேணும்னா கூட இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காய மோர் மிளகாய் சாதம். நல்ல சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் மிளகாய் நல்லா பொரித்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சாதத்தை எடுத்து அதில் போட்டு கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மோர் மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா நசுக்கி இதில் தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தடையும் வெறும் சாதத்திலே கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாதமும் ரவையும் சேர்ந்த ஒரு அடை. இப்போ சாதம் மிச்சம் ஆயிடுச்சு. இந்த சாதத்தை நல்லா மசிச்சிக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம வெள்ளை ரவை அதில் சேர்த்துக்கோங்க. தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தயிரும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. அது ரொம்ப நம்ம அடை தட்டுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அதில் பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி, பச்சை மிளகா எல்லாம் வதக்கி இந்த இதில் நம்ம நனைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதமும் ரவை, அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கையில் நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல வச்சுட்டு சூடானதும் சின்ன சின்ன அடைகளாக அதில் தட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை நிறையா கூட இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். சாதமும் அரிசி நொய் அடை. இப்போ பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு டவலில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் எரிச்சிட்டு உள்ளே நல்லா ஆற வச்சுடுங்க. அது நல்லா ஆறின பின்னால் ஈரம் இல்லாதப்போ மிக்சியில் போட்டு அரிசி ரவை போல் அதை உடச்சி வச்சுக்கோங்க. இந்த அரிசி ரவை போல் உடச்ச இந்த அரிசி நொய்யை தயிர் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரமாவது ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறின பின்னால் இதில் தேவையான அளவு சாதம் போட்டு சாதத்தை ஏற்கனவே கையில் நல்லா மசிச்சிக்கோங்க. இதோடு சேர்த்துடுங்க. ஏற்கனவே அந்த ரவை அடைக்கு சொன்ன மாதிரி தான் கடுகு, அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே தாளிச்சுக்கோங்க. பெருங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே தாளிச்சுட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு
சின்ன சின்ன அடைகளாக எடுத்து தோசைக்கல்லில் தட்டினீங்கன்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து இதையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இட்லி மாதிரி கூட வைக்கிறாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து புளி சாதம் செய்யலாம். நைட்டே வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புளி கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டு சாதத்தில் அதை சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து அமுக்கி வச்சுடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பேனில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு இந்த சாதத்தை போட்டு மேலே உப்பு போட்டு கிளறினாங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு புளி சாதம் கிடைக்கும். நிறைய பேர் தக்காளி சாதம் கூட செய்வாங்க, கொஞ்சம் பேர் எலுமிச்சை சாதம் கூட செய்வாங்க. இது வந்து நம்ம இஷ்டம்தான், உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குதோ அது தகுந்த மாதிரி சாதம் கிளறிக்கோங்க. நிறைய பேர் வடகம் வைப்பாங்க. இந்த சாதத்தில் வந்து பச்சை மிளகா, உப்பு போட்டு மிக்சியில் நல்லா ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டில் ஆயில் தடவி இல்லை ஒரு தட்லியோ ஆயில் தடவி சின்ன சின்னதாக கிள்ளி வெயிலில் வச்சுட்டு நல்லா வந்து காஞ்ச பின்னால் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாப்பாட்டு வடகம் கிடைக்கும். பணியாரம் செய்யலாம். இதுலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சாதம் அரிசி நோய் அடைக்கு வந்து அதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக மாவு கரைச்சிட்டு பணியாரக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பணியாரம் கிடைக்கும். இதே வந்து கட்லெட் செய்யலாம். 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சாதம் எடுத்துட்டு இதில் வெந்த அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து மிக்சியில் ரன் பண்ணி அந்த பவுடரும் இதில் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து கட்லெட் மாதிரி தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சாதத்திலே வடை செய்யலாம். சாதத்தை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரவையை இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து புளிப்பு தயிர் கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து இஞ்சி துண்டுகள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவும் இதில் சேர்த்து வடை போல் தட்டி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இந்த சாதத்திலே வந்து பால் பாயாசம் செய்யலாம். சாதம் வந்து நல்லா கையில் மசிச்சுக்கோங்க. 1-2 ஃபுல்லாக மசிச்சிடாதீங்க. பால் வந்து நல்லா அடுப்பில் வந்து சூடு ஏறி நல்லா சுண்டணும். பாதி அளவு பால் சுண்ண பிள்ளை நீங்கள் வந்து இந்த பாதாம் மிக்ஸ் வீட்டில் இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து முந்திரி இதெல்லாம் அரைச்சி விட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கும்போது ஏலக்காவும் போட்டு இந்த மசித்த சாதத்தையும் சேர்த்து தேவையான அளவு சர்க்கரை போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயாசம் வந்து பால் பாயாசம் போலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் பேர் வந்து ரசகுல்லா கூட செய்கிறாங்க. இந்த ரசகுல்லா எப்படி செய்கிறது அப்படின்னா சாதத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 1 ஸ்பூன் கீ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிச்சுட்டு கையில் வந்து நெய் தடவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக வந்து அதை பண்ணிக்கோங்க, பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப் சுகர்னால் 2 அதே கப்பில் வந்து 2 கப் வந்து தண்ணி, அது நல்லா அந்த சக்கரை தண்ணி கொதிக்கணும். கொதிக்கும்போது இந்த ரவுண்ட் செஞ்ச பால்ஸ் எல்லாம் அதில் போட்டு வேக வச்சு இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு ரசகுல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பராத்தா செய்யலாம். பராத்தா எப்படி செய்கிறதுன்னா சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசைகிற மாதிரி எப்பயும் போல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சாதத்தை வந்து கொஞ்சம் உதிரியாக தான் இதுக்கு எடுக்கணும். கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அதிலே மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக எவ்வளோ பொடியாக வெங்காயம் கட் பண்ண முடியுமோ அது சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் வேணால் கொஞ்சமாக, கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து கலந்து ஒரு கலவை மாதிரி அங்கே பக்கத்தில் வச்சுக்கோங்க. எப்பயும் போல் சப்பாத்தி செஞ்சு நடுவில் மசாலா வைக்கிற மாதிரி இந்த சாதத்தை நடுவில் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் திரட்டி செஞ்சிங்கன்னா அது ஒரு பராத்தா வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கரைச்ச மாவு தோசை செய்கிற மாதிரி இந்த சாதத்துலேயும் தோசை செய்யலாம். இந்த சாதத்தை வந்து நல்லா மிக்சியில் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கடல மாவு, கோதுமை மாவு, மைதா இது 3 நீங்கள் அதில் சேர்த்துட்டு மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது கூட அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கரைச்சி விட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வந்து சாத தோசை கிடைக்கும்.
இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ். நீங்கள் சாதத்தை வந்து நிறைய வந்து மிச்சமாயிடுச்சு அப்படின்ட்டு கீழே கொட்ட வேணாம். கொட்டாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டிஷ் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.